எல்லோருக்கும் வணக்கம். எல்லாம் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம வீடியோவில் நம்ம அவரை செடியை நடுறதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதனால் நான் அவரை செடி நர்சரியிலேருந்து வாங்கிட்டு வந்திருக்கேன். அதை இந்த க்ரோ பேக் இருக்குது பார்த்திங்களா, 11க்கு 11ன்னு அதில் தான் வைக்க போகிறேன். என்ன தொலை நான் ஓரமாக போட்டிருக்கேன்னு பார்க்குறீங்களா? அது நான் இது 11க்கு 11ன்றதால 2 செடி வைக்கலாம். அதனால் நான் ஒரு பக்கம் அதுக்கு இடம் விட்டுட்டு ஒரு பக்கம் மட்டும் வைக்கிறேன். அடுத்தது நான் விதையும் வச்சுப்பேன், இல்லை இதே மாதிரி ஒரு செடியும் வாங்கி நான் வச்சுப்பேன். இப்போ இந்த செடியை நம்ம அதுக்கு கரெக்டாக தோண்டி நம்ம வைக்க போகிறோம். இதில் நான் ஆல்ரெடி வேப்பம் புண்ணாக்கெல்லாம் போட்டு கலந்து வச்சுருக்கேன். அதனால் நான் டைரெக்டாக வச்சிடுறேன். இது நம்ம மண்கலவை வீடியோவில் மண்கலவை பண்ண தரமான மண், அதனால் இதில் நம்ம வைக்கலாம், நல்லா க்ரோத் வரும். அதே மாதிரி க்ரோ பேக்கில் இடம் ஃபுல்லாக மண்ணு கொட்டி நிரப்பக்கூடாது. மேலே நான் கேப் விட்டு வச்சுருக்கேன் பார்த்திங்களா, அந்த மாதிரி தான் வைக்கணும். அதை வச்சுட்டு பிறகு லைட்டாக நம்ம தண்ணி தெளித்து விட்டுறணும். நான் இது ஈவினிங்கில் தான் பண்ணேன், அதனால் இப்போ நான் தண்ணி தெளித்து விட்டுறேன். நமக்கு புது வரவு நம்ம என்னென்ன செடிலாம் வாங்கியிருக்கோன்னா, செடி முருங்கை, அப்புறம் இது ஹைப்ரிட் முருங்கைன்னு சொன்னாங்க, அதையும் வாங்கி வச்சுருக்கேன். 24க்கு 24ல் வச்சுருக்கேன். இந்த சின்ன முருங்கை வளர்ந்தோடனே மாற்றிடுவேன். இது பிங்க் செம்பருத்தி, இதையும் நான் வீடியோ போட்டிருக்கேன். பிங்க் செம்பருத்தி இப்போ ஓரளவுக்கு நல்லா வளர்ந்துருச்சு. அதுக்கப்புறம் இப்போ வச்சோம் பார்த்திங்களா, இது செடி அவரை, இதெல்லாம் புது வரவு. அது இல்லாமல் இந்த பப்பாளி செடி இது கொஞ்சம் வளர்ந்துருச்சு. இவங்கெல்லாம் நியூ கம்மர்ஸ், இந்த வெயிலில் இவங்க ரொம்ப பார்த்து நம்ம வச்சுக்கணும். இது சிவப்பு செம்பருத்தி. இது எல்லாமே இப்போது ரொம்ப வெயிலாக இருக்கிறதால நான் ஒரு துணி போட்டு இதை கவர் பண்ணியிருக்கேன். இப்போ வெயிலில் வளர்க்குறது தான் ரொம்ப சவாலே. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.